குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முக்கியமான சீன் கஸ்டடியிலையும் ஒரு கதை திருப்பு முனை சீன்ல வருவேன். இதுலயும் இந்த கதை வந்து லீட் டு விஜய் சார் நான் தான் அரசியலில் இறக்கி விட்டேன்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சார் அவர் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கணும்? ஐயா நான் படம் நீங்கள் பண்ணணும்னு எனக்கு சும்மா ஒரு விதையை விதைச்சது என் மைண்டில் ரஜினி சார் தான். அவர் தான் மாநாடு ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. இல்லை மார்க் ஆண்டனியில் அந்த ரோல் எனக்கு ஏன் கொடுத்தாங்க? அந்த நெடுஞ்செல்லாம் என்னால் மீட்டுங்கிறது டபுள் எச் ஸ்வர்ட், அது இருமுனை கத்தின்ற மாதிரி. இப்போ சொன்னதெல்லாம் நிறைய உண்மை. வணக்கம் வைஜி மைதன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃபைன். எவ்வளோ வயசான என்ன ஏ லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன்ற டயலாக் வந்து விஜய் ரசிகர் மத்தியில் இப்போ பத்திக்கிட்டு இருக்கு. அந்த டயலாக் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. அது எப்படி வந்து சார் அந்த டயலாக்? எனக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சாதே பரவாயில்ல. நீங்களும் லைன் தான் சார். ஐ எம் அ காம் லைன் அப்படி வச்சுங்க. அது சார் அது அந்த கேரக்டருக்காக சொன்ன வசனம். இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, சென்னையில் என்னமோ விஜய் சார் நான் தான் அரசியலில் இறக்கி விட்டேன்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சார் அவர் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கணும்? ஐயா நான் வந்து சொன்னது ஒரு வசனம் அந்த கேரக்டருக்காக. ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸோட ஸ்குவாட் லீடருங்கிற முறையில் அந்த சீனில் நான் அதை சொன்னால் நல்லா இருக்கும்னு டைரக்டர் ஃபீல் பண்ணார். நம்ம டைரக்டர் அவர் வெங்கட் பிரபு, மாநாடு டைரக்டர். அதான் வெங்கட் பிரபு படங்கள் வந்து மாநாடு படத்துலேயும் நீங்கள் முக்கியமான கேரக்டர். இந்த ட்ரெய்லர் பார்த்தா இதுலேயும் நீங்கள் முக்கியமான கேரக்டர் கிடையாது. நான் வந்து மாநாடுல அளவுக்கு முக்கியமான கேரக்டர் அவருக்கு அப்புறம் பண்ண கஸ்டடியிலையும் பண்ணல, இப்போ இதுலேயும் கிடையாது. கெஸ்ட் ரோல் தான் இது. பட் முக்கியமான சீன் கஸ்டடியிலையும் ஒரு கதை திருப்பு முனை சீனில் வருவேன். இதுலேயும் இந்த கதை வந்து லீட் டு கிளைமேக்ஸில் வரும். அது அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கலாம், ப்ராப்ளி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறதுனால. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் விஜயகாந்த் தான். இது சொன்னால் அதுக்கு மதிப்பு இருக்கும்னு நான் இப்படி எதிர்பார்க்கல. என்னமோ நான் அரசியலில் குதிச்சிட்டா மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த இது வந்து ஆனால் ஒன்று எனக்கு தோணிச்சு சொல்லும் போதே, இது நல்ல பவர்ஃபுல் டைலாக், அவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் இந்த காலகட்டம் கரெக்டாக அமைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதனால இட் இஸ் பிகம் அ பிக் ஹிட். அண்ட் கதையில் அது முக்கியமான திருப்பும் பாயிண்ட். நீங்கள் சிவாஜி கூட நடிச்சிருக்கீங்க, கமல், ரஜினி எல்லா சூப்பர் ஸ்டாரும் நடிச்சிருக்கீங்க. இப்போ விஜய் கூட நடிக்கும்போது என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? சார் அது வேறு சார், அது ஒரு ஈராவே வேறு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இவங்களோட டீலிங் ஆஃப் அ கேரக்டர், இவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் வேறு. அது கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அதெல்லாம் சிவாஜி சார்னும் சரி, ரஜினி, கமல் சார் இவங்க தான் ரொம்ப காம், வெரி ப்ரொஃபஷ்னல். அண்ட் விஜய் எஸ்பெஷலி வந்து செட்டில் இஸ் அ வெரி குவைட் பர்சன். அனாவசியமாக யாரும் எப்படியும் பேச மாட்டார். பட் பேச வேண்டியதை பேசுவார். அதுக்காக அவாய்ட் பண்ணி தனியாக போய் உட்காந்துக்கிறது கிடையாது. பேச வேண்டிய சமயத்தில் பேசுவார். சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. எதனால் ஞாபகம் இருக்குன்னா, என்னுடைய கிராண்ட் சன் ரித்விக் இந்த ஷூட்டிங்க்கு வந்திருந்தான். அவன் வந்து விஜயோட ரசிகன் கிடையாது. நான் எப்படி சிவாஜிக்கு வெறியனோ அவன் விஜய்க்கு வெறியன். ஸோ நான் அவரோட பண்ணுறேன்னு ஒன்று அங்கே ஷூட்டிங் வந்தான். அப்போ இந்த டைலாக முதல்ல தமிழில் தான் சொல்லியிருந்தது. விஜய் சொன்னார். அவன் அதை ஞாபகப்படுத்தினான் எனக்கு. ஒரு செட்டில் ஞாபகம் இல்லையா தாத்தா, நீ முதல்ல சிங்கம் தான் நம்ம டைலாக் இருந்தது. அதை விஜய் சொல்லி மாற்றினார். அது இங்கிலீஷில் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் சொன்னது. அது கரெக்டாக ப்ரூவ் ஆகிடுது. ஆமாம். ஸோ அவன் ஞாபகப்படுத்தினான் எனக்கு. அதான் இன்ஃபேக்ட் அதான் சொன்னேன். என்னை என் பேரன் ஒரு நடிகனை ஒத்துக்கிறான்னா, பரீட்சைக்கு நேரமாச்சுக்காகவோ, சகலகலாவல்லவனுக்காகவோ, முரட்டுக்காளிக்காகவோ, இல்லை வெள்ளை ரோஜாக்காகவோ இல்லை, விஜயோட நடிச்சதுக்காக தான் என்ன ஒரு நடிகனா ஒத்துக்கிறாங்க. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு, கொடியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அரசியல் பற்றி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரு? இல்லை, நான் அதை பற்றி யாருக்கிட்டையுமே அது பேசுறது. ஏன்னா அரசியலுங்கிறது அவங்களுடைய சொந்த விஷயம். அண்ட் எனக்கு கருத்து வேறையாக இருக்கலாம். இப்போ அதை போய் அங்கே அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம போகிறோம், நடிகராக இருக்கும். பட் என்ன, ஐ ஆல்வேஸ் விஷயம் உளுண்டுலேருந்து பார்த்த ஒரு பையன் எது பண்ணாலும் நல்ல காரியத்துக்காக நீங்கள் பயன்படுத்துங்கன்னு விஷ் பண்ணு. அன்றைக்கி அவரை விஷ் பண்ணு. நீங்கள் எந்த காரணத்துக்காக இறங்குறீங்க அரசியலுங்கிறது உங்களுக்கு தான் தெரியாது. இனிமேல் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. பட் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்காக சொன்னேன். நீங்கள் பணம் பண்ணுறதுக்காக இறங்கலைங்கிறது தெரியும், எனக்கு தெரியுது. பிகாஸ் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அது நல்ல எண்ணங்கள் நிறைவேறட்டும் சொல்லிட்டேன் நான். இப்போ சாந்தமான சிங்கத்தை பற்றி பேசுவோம் சார். நீங்கள் வந்து முதல்ல ரொம்ப பீக்கில் இருந்தீங்க, அப்புறம் கொஞ்சம் அப்படியே சப்டியூலாக இருந்தீங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் சேஞ்சு சார். ஒரு பீரியடில் நாகேஷே சும்மா தான் இருந்தார். இனிமேல் நாகேஷோட ஒரு நகைச்சுவை நடிகன் இந்தியாவுக்கு கிடைக்க போகிறதா இல்லை உலகத்தில் கிடைக்க போகிறது. அது சேஞ்ச், மக்களுக்கு சேஞ்ச் புரிஞ்சுக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ வந்து நீங்கள் திரும்ப ஒரு கம்பேக் மாதிரி. அதுக்கு காரணம் முழுக்க சுரேஷ் காமாட்சியும் வெங்கட் பிரபு தான். அந்த படம் அது கொடுத்த ஒரு லிஃப்டில் இப்போ வித்தியாசமான கேரக்டர்ஸ் நிறைய என்கிட்ட வருது. நீங்கள் மார்க் ஆண்டனியில் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக ஒரு கடமையான ஒரு கேரக்டர். தீர்க்கதரிசியில் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் வந்தது. ரத்னம் படத்தில் வேற மாதிரி கேரக்டர். வெப் சீரிஸ்ல ஒரு தலைமை செயலகம்ல இன்னும் 2 வருது வெப் சீரிஸ், அருமையான வெப் சீரிஸ். 5ஆம் வேதம்னு ஒன்று, அப்புறம் மெட்ராஸ் மர்டர்ஸ்னு லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் டோட்டலி அதிரிபுதிரி இன்னொரு பக்கம் மலையாளத்திலையும் வருஷங்களுக்கு சேஷம். அதுவும் எனக்கு பெரிய லிஃப்ட்டை கொடுத்தது. இப்போ உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் 2 நல்ல செய்திகள் உங்களுக்கு இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னா, தெலுங்குல நான் பிரபாஸ் சாரோட ஒரு படம் பண்ண போகிறேன். அந்த டைரக்டர் யாருன்னா சீதாராமம் பண்ணவர். ஓ, பெரிய கம்பெனி மைத்ரி மூவிஸ், புஷ்பா பண்ண கம்பெனிக்காக ஒரு படம் பண்ண போகிறேன். அதே மாதிரி அங்கே போகிறேன் பாம்பேக்கு, முருகதாஸ் டைரக்ஷனில் சல்மான் கானோட ஒரு படம். ஓ, சல்மான் கான். ஸோ வித்தியாசமாக அதை எல்லா ஸ்டார்ஸோடையும் மிங்கிள் ஆயிடுச்சு. வண்டி ஓடுற வரைக்கும் ஜாலியாக ஓடிட்டே இருக்க வேண்டியது தானே சார். அண்ட் முக்கியமானது என்னுடைய லட்சிய படமாக அமைங்க போகிறது என்னுடைய நாடகம் படமாக. ஆமாம், சாருகேசி படத்தில் நீங்கள் நடிக்க சுரேஷ் கிருஷ்ணா வந்து இயக்குறாரு. ஆமாம், ரொம்ப சுரேஷ் கிருஷ்ணா இயக்குனாருங்கிறத விட அது ஒரு காட்ஃபாதராக இருக்கார் அந்த சப்ஜெக்ட். எப்படி அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு? நாடகம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய தலைகள் எல்லாருமே பார்த்து அதை பாராட்டினது. அதில் முதல்ல இந்த படம் நீங்கள் பண்ணணும்னு என்கிட்ட சும்மா ஒரு விதையை விதைச்சது என் மைண்டில் ரஜினி சார் தான். அவர் அந்த நாடகத்தை 2-3 தரம் பார்த்தார். அப்புறம் அதுக்கு ஒரு முயற்சி நடந்தது, உங்களுக்கு தெரியும். பட் அது அப்படியே நின்று போச்சு. ஒருத்தர் ஆரம்பித்து அவங்க நல்லா பண்ண முடியல சில பல காரணங்களால். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஈரோட்லேருந்து வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக சுரேஷ் கிருஷ்ணா அமைச்சிருக்கார். சுரேஷ் கிருஷ்ணா எப்படி அதில் அமைஞ்சாருன்னு கேட்டால், அவரும் இந்த நாடகத்தை ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தார். பார்த்த அன்றைக்கே இதை சொன்னார், இது படமாகணும்னா நான் பண்ணுறேன். என் மைண்டில் நாடகம் பார்க்கும்போதே ஸ்க்ரீன் ப்ளே ஓடுதுன்னு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி சொன்னார். அது ஆரம்பத்தில் அவர்கிட்ட போகல, வேற ஒரு ரூட்டில் போச்சு. அது நடக்கலை. அந்த சில பேருக்கு இதெல்லாம் அங்கே தான் வரணும்னு இருக்கு இல்லையா சில விஷயங்கள். அந்த மாதிரி அந்த எண்ணம் சொல்லுவாங்க சார், அந்த நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அவர்கிட்ட அந்த எண்ணம் இருந்திருக்குல்ல, திருப்பி அவர்கிட்டே வந்து. அண்ட் அது என்ன மாதிரி காம்பினேஷனில் வந்திருக்குன்னா, சுரேஷ் கிருஷ்ணா தேவா மறுபடியும் சேர்றாங்க. அண்ட் தேவா வந்து அவரும் நாடகத்தை பார்த்தார். அவர் நாடகத்தை பார்த்து சொன்ன ஒரு மிகப்பெரிய அதுதான் எங்களுக்கு பாராட்டு. இந்த படம் நான் பண்ணுற மியூசிக் தேவாவோட ரெக்கார்டில், அதாவது பயோடேட்டாவில் ஒரு கிளாசிக்கல் பிக்சர் பண்ணாயாவேன். ஏன்னா அவர் வந்து மெட்ராஸ் பாஷை, அந்த கானா சாங்ஸ் அண்ட் லைட்டர் சாங், கானா சாங் உள்ள நல்ல மெலடிஸ் எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காரு. இல்லை மெலடிஸ் அப்படியே பாப்புலர் சொல். பட் அவர் சொல்கிறது நான் ஒரு கிளாசிக்கல் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது நான் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் அப்படியே அமைஞ்சுது. சுரேஷ் கிருஷ்ணா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேவா கிட்ட போகும். இன்னும் கொஞ்சம் நாளில் அதோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். இது ஒரு லட்சிய படமாக இருக்கும். முழுக்க எதை நம்பி எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட நல்ல ரசனையை நம்பி எடுக்கும். சப்ஜெக்ட் தான் இதில் ஹீரோ. நான் மெயின் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எல்லாரும் ஏகோபித்தமாக ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்த ரோலை பண்ணுறதுக்கு. ஏன்னா நாடகத்தில் நான் பண்ணி ப்ரூவ் பண்ணதுனால உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அது சுரேஷ் கிருஷ்ணா தான் சொன்னார். நாடகத்தில் உங்களை பார்த்துட்டேன், திரையிலையும் உங்களை சாருகேசியாக நான் பார்க்கணும், அது பார்க்க வச்சுட்டு தான் நான் ஓய்வேன்னு அன்றைக்கே சொன்னார். ஸோ தட் ஹி இஸ் டூயிங். அண்ட் அதிர்ஷ்டவசமாக எப்படின்னா, நானும் அவரும் சேர்ந்து சுரேஷ் கிருஷ்ணாவும் இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாதிச்ச குட்வில்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆமாம், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர். அதனால் சில பெரிய ஃபிகர்ஸ் இதில் வந்து ஒத்துழைச்சி நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சுஹாசினி அம்மா நடிக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான கேரக்டரில். அப்புறம் இந்த ரம்யா பாண்டியன், இப்போ இந்த குக் வித் கோமாளி, அதனால் அவங்க ஃபேமஸ் ஹீரோயின். அந்த ஹீரோ அஸ்வின், அந்த பையன் நடிக்கிறார் அதில். சமுத்திரக்கனி நடிக்கிறார் இதில். சத்யராஜு நடிக்கிறார் இதில். ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல செட்டப், ஒரு கிளாசிக் ஆக்டர்ஸ், ஒரு கிளாசிக் சப்ஜெக்டாக இது வரணும். கிளாசிக்னா அதனால் உடனே மேல்மட்டத்து பீப்புளுக்கு தான் புரியும்னு கிடையாது, எல்லாருக்கும் புரியும். ஏன்னா ட்ராமாவே அப்படி நான் வந்து சபாக்களில் மட்டும் இல்லை, இறங்கி நிறைய மொஃபசிலெல்லாம் போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் பாராட்டை பெற்ற ஒரு நாடகம். அது ஏன் சார் நாடகங்கள் படமாக ரொம்ப குறைஞ்சி போச்சு? இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து நாடகம் பார்க்க மாட்டாங்கிறாங்களா சார்? பார்த்தாங்கன்னா பல நல்ல சப்ஜெக்ட்ஸ் கிடைக்கும். ப்ராபப்ளி நாடகமாக பார்க்கச்சு அது கொஞ்சம் கொச்சையாக இருக்கலாம், பட் அது சப்ஜெக்ட்ஸ் வேல்யூ நல்லா இன்றைக்கும் இருக்குது. பார்மகளை பாரெலாம் வந்துட்டு சார் என்னுடைய நாடகமே சார், நான் சிவாஜி வெறியன். எனக்கு எங்கள் ட்ரூப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, அறிவாளி எங்கள் நாடகம், பெண்படுத்தும் பாடுன்னு எங்கள் அப்பா போட்ட நாடகம். அதுக்கப்புறம் பார்மகளை பார் நாங்கள் போட்ட பெற்றால் தான் பிள்ளையாங்கிற நாடகம் ஆச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட கண்ணன் வந்தான் நாடகம் தான் மிகப்பெரிய இட்டு கௌரவம். அப்புறம் பரீட்சைக்கு நேரமாச்சு, இன்னும் என்ன வேணும். ஸோ அப்போல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம், சிவாஜி சாராக இருக்கட்டும், எம்ஜிஆர் புரட்சி தலைவராக இருக்கட்டும், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜிம்னியாராக இருந்தாலும் நாடகம் எதாவது போட்டு எங்களை ஃபோன் பண்ணி, ஒய்ஜிபி உன் புது நாடகம் எப்போயா வந்து பார்க்குறேன். இப்போ இவங்களை நாடகத்தை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க யாரும் பார்க்குறது. அதோட வேல்யூ இன்னும் தெரியல அவங்களுக்கு. இது நல்ல வேளை இவங்கெல்லாம் பார்த்ததுனால இவங்களுக்கு பிடிச்சி போய் ரஜினி சார் தான் முதல்ல அதுக்கு விதைச்சது. இதை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொரு சங்கராவரணம், இன்னொரு சிந்து பைரவியா வரும் இது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை தான், அது பலிக்கணும்னு வேண்டிக்கிறோம். மக்களோட ஆசை தான். நம்பர் 1 சிவாஜி ஃபேன்னா அது உங்களை தான் சொல்ல முடியும். அது இன்னொரு பக்கம் டிஎம்எஸ்ஆரையும் அப்படி கொண்டாடுறீங்க சார். எனக்கு வந்து கண்ணதாசன், எம்எஸ் விஸ்வநாதன், டிஎம்எஸ், நாகேஷ், டாப்பில் சிவாஜி சார். இந்த ஈரால நான் வளர்ந்தவன். அதனால்
எண்ணங்க அதை தாண்டி போகாது. இந்த 4-5 பேரை விட பெட்டர் ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் வரலைங்கிறது என்னுடைய ரொம்ப ஆழமான அபிப்பிராயம். நீங்க ரசிகரா மட்டும் இல்லாம விழாக்களையும் எடுத்துட்டு இருக்கீங்க சார் அவங்களுக்கெல்லாம். அது ஒரு மனசு ஆமாம் வேணும். சார், அது மனசுன்னு இல்லை சார், அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சார். நம்ம வந்த பாதையை திரும்பி பாருன்னு வந்தது, அது மாதிரி இப்போ திரும்பி பார்க்க வேண்டாமா? ஏன்னா இப்போ கூட சிவாஜி சார் நினைவு நாள் அன்னைக்கு வந்துட்டு மன்னவன் மந்தான் ஆமாம், நிகழ்ச்சி பண்ணோம். கூடிய சீக்கிரம் அக்டோபர் 1 அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு 2 பெரிய படங்களோட 60வது வருஷத்தையும் 50வது வருஷத்தையும் கொண்டாட போகிறேன். எதுன்னு சொன்னால் ரசிகர்கள்லாம் துள்ளி எழுந்துருவாங்க. புதிய பறவையோட 60வது வருஷத்தை கொண்டாட போகிறோம். தங்கப்பதக்கத்தின் 50வது வருஷத்தை கொண்டாட போகிறோம். 2 என்ன ஸ்பெஷல்னா 2 சிவாஜி ஃபிலிம்ஸ் சொந்த படம். நான் அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ராமுவாக இருக்கட்டும், அவர் பிரபுவாக இருக்கட்டும், அவங்க கிரியாக இருக்கட்டும், அவங்க மனைவி எல்லாம் யாராக இருந்தாலும் என்னை வந்து அந்த குடும்பத்தை ஒரு மூத்த மகனாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அந்த கால இயக்குநரையும் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல எது சார் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு அதிகம்? ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் போத். அப்போ இருக்கும்போது ஒரு பயபக்தியோடு பண்ணிட்டோம், இப்போ ஒரு சீனியாரிட்டிங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸோட. பட் ஒரு 2 பேரோட அணுகுமுறையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டெக்னாலஜி அதிகமாக இருக்குது. டெக்னாலஜி அதிகம் மட்டும் இல்லை, இவங்க ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதிகம் அலட்டிக்காமல் ஆக்ட் பண்ணுறாங்க இவங்க. ஸோ நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். பட் செய்ய வேண்டிய இடத்துல எமோஷன்ஸை நம்மளை தான் செய்ய விட்றாங்க. இல்லாட்டா மாநாடு ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. ஆமாம். இல்லை மார்க்காண்டலியில் அந்த ரோல் எனக்கு ஏன் கொடுத்தாங்க, அந்த நெளிஞ்செல்லாம் என்னால் முடியுன்றதுனால கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியுது. பட் இவங்களோட அப்ரோச் டு கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் டெக்னிக்கலாக சூப்பராக இருக்காங்க. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக கதையை சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த கதையோட ஆழம் இப்போ இல்லைன்றது என்னுடைய ஃபீல். இப்போ ஆழமெல்லாம் எப்படின்னா வயலன்ஸில் போயிட்டுருக்கு. அப்போவும் இருக்குது நெகட்டிவ், பட் எல்லாமே ஒரு எமோஷன்ஸில் போகும். மாநாடு சொல்லிட்டீங்க சார், மாநாடு கூட யுத்தம் செய்யல வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான அதுதான் ஆரம்பிச்சு வச்சது. ஆக்சுவலாக பார்த்தா அங்கே தான் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ஆஃப் YGMன்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மாநாடு தூக்கி விட்டுது. ஏன்னா அதுவே காமெடின்றது ஒரு குணச்சித்திரமா உங்களால வந்து. இல்லை அப்பவே நான் பண்ணியிருக்கேன் சார். பரீட்சைக்கு நேரமாச்சு குணச்சித்திரம் தான், உருவங்கள் மாறலாம் குணச்சித்திரம். இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிவிச்சது, இந்த ஜெனரேஷனுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பார்த்த உடனே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அது காரணம் தான். இல்லாட்டா எங்கேயாவது சில பேர் சார் உங்களை நான் வந்து டிவியில் முரட்டுக்காலையில் பார்த்தேன், சகலகலாவனில் பார்த்தேன், வெள்ளை ரோஜாவில் பார்த்தேன், இல்லை பரீட்சைக்கு நேரமாச்சில். ஏன்னா அந்த பரீட்சைக்கு நேரமாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஆல்மோஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தரம் போட்டுகிட்டே இருக்காது, அவ்வளோ ஹிட் படாது. ஸோ அப்படி தான் இருந்தது. இப்போ நேரடியாக இந்த மாநாடுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் வந்திருக்கு. இப்போ இந்த வரப்போகிற 4-5 படம், இந்த கோட் வந்து எனக்கு எல்லா படத்தை விடையும் ரொம்ப பெருசாக பேர் வாங்கி. காரணம் நான் பண்ண பெரிய ரோல்னால அதில் சொன்ன வசனங்கள்னால. அந்த வசனங்கள் வந்த சமயம் கரெக்டாக எம்ஜிஆர் வரும்போது அப்போ வந்து அந்த மாதிரி இப்போ விஜய் என்டர் பண்றாரு போது இந்த வசனம் அவங்க ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கும் தான் நினைக்கிறேன். ரீசெண்ட் இயக்குநர்கள்ல கொஞ்சம் கரடு முரடானவர் மிஷ்கின்னு சொல்லலாம். அவரோட ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கரடு முரடானவரா எனக்கு படவே இல்லை சார். ஷார்ட்ஸ் அவருடைய எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் இல்லை, ரஃப்னு இல்லை. அவர் வந்து ரொம்ப இயற்கையாக பண்ணுறாரு. அவர் டீலிங் ஆஃப் அ சப்ஜெக்ட், டீலிங் ஆஃப் கேமரா ஆங்கிள்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய நைட் எஃபெக்ட் பண்ணுவார். நான் அவரை கிண்டல் பண்ணுவேன், சார் உங்கள் படம் ஷூட்டிங்கில் மட்டும் நான் சூரியன் உதிக்கிறத பார்க்கவே இல்லையே சார், எல்லாம் அஸ்தமானப்பறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அவர் அந்த நேச்சுரல் லைட்டிங், அந்த நேச்சுரல் இது. அண்ட் அவரோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இட் டேக்ஸ் இஸ் டைம் டு டெவலப். இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஒரு லைப்ரரியில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஏன் சார் அங்கே ஒர்க் பண்ணீங்கன்னா, புக்ஸு கிட்ட பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ அவருக்கு நிறையா அது அந்த குரோசாவானா ரொம்ப அவர் பெரிய ஃபேன். ஸோ வித்தியாசமாக நினைக்கிறேன் சார். அவர் மட்டும் இல்லை சார், இப்போ அந்த சமயத்தில் நான் வந்து தெய்வ திருமகள் அதுலேயும் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணேன். அவர் AL விஜய் அனதர் வெரி இன்டென்ஸ் டைரக்டர். இவங்களோட அப்பாவா அது ஒரு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே காட்டணுங்கிறது அவரும் டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணுறார். அந்த மாதிரி வெங்கட் பிரபு எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. பிகாஸ் அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துகிட்டே இருக்குது. அவருடைய எல்லா சீன்லையும் ஒரு ஹியூமர் இருந்துகிட்டே இருக்குது. அது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஹரி, ஆக்சுவலாக ஹரி படத்தில் நான் ரத்தனத்தில் எங்கள் பீஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பீஸ், எமோஷனல் பீஸ். படத்தோட எப்படி போச்சு என்னங்கிறத பற்றி நான் கொலை பண்ணதுக்கு காரணம் அவன் என் பேரங்கிற நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ரொம்ப அதனால தான் நீங்கள் பண்ணணுன்னு அவரும் கொண்டு ஐ எம் மீட்டிங் அ லாட் ஆஃப் வெரைட்டி. அந்த காலத்தில் அப்படி தான் மீட் பண்ணுவேன். பீம் சிங் சாரோட பண்ணியிருக்கேன், திருலோக் சந்தர் சாரோட நடிச்சிருக்கேன், மாதவன் சாரோட நடிச்சிருக்கேன், அண்ட் கே பாலச்சந்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர் அவர் தான், ஸ்ரீதர். ஒரு வெரைட்டி எனக்கு கிடைச்சி எல்லா ஜென்ரேஷன் டச் பண்ண ஒரு கிஃப்டட் ஆக்டர் அப்படின்னு. அதில் கிஃப்டட் ஆக்டர், கிஃப்டட் பகவான் எனக்கு கொடுத்த கிஃப்ட். இத்தனை வருஷம் இருக்கோன்றதுனால தான். நான் தான் இப்போ என்னையா நீ உன்னோட ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங் கேட்டால் சிவாஜி முதல் சிம்பு வரைன்னு சொல்லிட்டேன். இன்னும் உன்னோட யங்ஸ்டர் இன்னும் இப்போ 2-3 படங்கள் புது படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் யங்ஸ்டர்ஸ், புது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா ஒன் திங் வித் மீ, என்னோட நல்லா ஜெல்லாகிறாங்க. நான் வந்து இப்போ ரொம்ப சீனியர்னு அப்படி ஒதுங்கி எல்லாம் போக மாட்டேன். எல்லாரோடையும் கலகலப்பாக பழகுவேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளும் கற்றுக்க முடியும் சார். லேர்னிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது சிவாஜி சாரே சொல்லியிருக்காரு, கற்று முடிச்சிட்டோன்றது கிடையவே கிடையாது. எவ்ரிடே நீ கற்றுக்கணும்னு. ஸோ அது நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நமக்கு இந்த தொழில் பண்ண முடியுது.
ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்றது தான் ஜெயிச்சோம். இப்போ வெங்கட் பிரபு சாரோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கங்கையமரன் சாரோடையும் இளையராஜா சாரோடையும் ஒர்க் பண்ணி கங்கை அமரனோடையும் இளையராஜா சாரோடையும் நான் மியூசிஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஞாபகங்கள்லாம் சுகமான நாட்கள். அன்னக்கிளிக்கெல்லாம் மச் பிஃபோர். அதாவது நான் ஒரு 4-5 ப்ரோக்ராம் என்ன டைட்டிலில் பண்ணோன்னா, ஒய்ஜி மகேந்திரா வழங்கும் நான் ப்ரெசென்ட் பண்ணது சரி பாவலர் பிரதர்ஸ் இன்னிசை நிகழ்ச்சின்னு பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு பிளேயருங்கிறதுனால அந்த குரூப்பில் நானும் சேர்ந்து பாங்கோஸ் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ அமர் நானும் ரொம்ப க்ளோஸு. எனக்கு அவர் பாஸ்கர் ரொம்ப க்ளோஸ். நானும் பாஸ்கரும் தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணுவோம். ராஜாவோட ஜீனியஸை அப்போவே பார்த்து வியந்து போனவர். இன்றைக்கி அவர் ராஜா சார் எங்கேயா பார்த்தா ட்ரம்மர் வாயான்வார். வாணிமஹாலில், அண்ணாமலை மன்றத்தில், மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் எல்லாம் நிறைய ஷோ பண்ணேன். இன்ஃபேக்ட் ஜிம்கானாவில் நான் ஒரு குரூப் பண்ணப்போ அதில் வந்து அந்த டேஸ் எனக்கு இன்னும் இப்போ வந்து ஒரு சம்பவம் நல்லா ஞாபகம் வருது. ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8 வருஷம் இருக்குமோ. கண்ணதாசன் நினைவு நாளுக்கு அவர் காந்தி கண்ணதாசன் என்ன ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ண சொன்னார் வாணிமஹாலில். வாணிமஹாலில் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இளையராஜா வந்தார். அங்கே உட்காந்தார். எனக்கு அவர்கிட்ட சொல்லணுன்ட்டு, இதே வாணிமஹாலில் ஏசியெல்லாம் இல்லாமல் இருந்தப்போ, ஓப்பனாக இருந்தப்போ ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணியிருக்கோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு கொல்லணும்னு ஆச்சேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் அங்கேருந்து எழுந்து என்னை காமிச்சு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஸோ அவருக்கு ஞாபகம் இருக்குது. 2 பேரும் ஒன்றே திங்க் பண்ணி. ஆமாம், ஒரே விஷயம். அண்ட் என்னுடைய விசில் ஆல்பமை அவர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தார். எம்எஸ்வி வாங்கினார் ஃபஸ்ட்டு காப்பியை. அவரும் என்ன மாதிரி எம்எஸ்விக்கு பெரிய ரசிகன். அதனால் ஆனால் அதானே எனக்கு வந்து சிலதெல்லாம் செட்டு. இவங்கெல்லாம் கடவுள் லெவலில் எம்எஸ்வி, நாகேஷ், கண்ணதாசன், சிவாஜி இதெல்லாம் அதை தான் வந்து ஆதர்ஷ புருஷர்கள். அதுக்கப்புறம் நான் ரசிக்கிறது எவ்வளோ பேர். சார் நீங்கள் மலையாள கலைஞராகவும் இருக்கீங்க இப்போ. அதனால மலையாள ஒரு படம் பண்ணிக்க முன்னாடி பாலுமேந்திரா டைரக்ஷனில் ஹீரோவே பண்ணியிருக்கேன். அவரை சொல்ல மாட்டேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் வித் பாலுமேந்திரா. ஹீரோவே பண்ணியிருக்கேன் மலையாள படத்தில் 80s. மலையாள பண்ணாலே ஒரு வித்தியாசமான படங்கள் அப்படின்ற இந்த வருஷம் பூம் வந்துச்சு. ஆனால் திடீர்னு இப்போ அந்த மீ2 பிரச்சனைகள் அந்த இதுன்னு இதுவாக இருக்குது. அது பர்சனல் இது சார். என்ன பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும். இங்கே வராத ஸ்ட்ரைக் பிரச்சனைகளா மீண்டும் வரலையா தமிழ் படம்? அதுவும் இதுவும் கடந்து போகும் தான். ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ப்ரூஃப் கிடைக்கணும். சரி, இந்த மீட்டுங்கிறது டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். அது இருமுனை கத்தின்ற மாதிரி. இப்போ சொன்னதெல்லாம் நிறைய உண்மைகளும் இருக்கலாம், உண்மைகள் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நிரூபிக்கப்பட வேண்டும். ஸோ அது மீண்டும் வரும். அண்ட் அதெல்லாம் மீண்டும் வந்து ஒரு ஆர்டர் வந்ததுன்னா, டிசிப்ளின் இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா, இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்ட மாதிரி இப்போ இந்த லேடி ஆர்டிஸ்ட்லாம் ஒரு டிசிப்ளின் வந்து நல்லது தானே, வரட்டுமே. எப்போதுமே ஒரு புரட்சி வந்து தானே மாறும். இன்னொரு விதத்தில் சொல்கிறாங்க, அதாவது சினிமா ஃபீல்டு தான் பாதுகாப்பான ஃபீல்டு பெண்களுக்கு. ஆனால் அது வந்து புகழ்பெற்ற ஃபீல்டுனால சின்ன தவறு கூட பெருசாக்கப்படுது அப்படின்றாங்க. நான் இன்னொன்று ஒன்று கேட்க விரும்புகிறேன். அது பல பேர் தப்பாக எடுத்துக்கலாம். இது பெண்கள்கிட்ட பாலியல் பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் மட்டும்தான் இருக்காது, கார்ப்பரேட் பாடிஸில் இல்லையா? எத்தனை செக்ரட்டரிஸ், எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம் இன் சோ மெனி கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ். அதெல்லாம் வெளியில் வராது. ஏன்னா எங்கள் மேலே வெளிச்சம் எப்போதும் இருக்குது. ஸோ இது வெளியில் வருது, அவ்வளோதான். அதுக்காக இது என்ன ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, நடக்கக்கூடாது. பெண்கள் அவங்க தொழில் செய்யும்போது அவங்க இஷ்டப்பட்டு என்ன வேணால் செய்யலாம். ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் எதையும் செய்யக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நத்திங் ஷுட் பி ஃபோர்ஸ்ட். ஸோ அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை வருது. இதே பிரச்சனை முன்ன தமிழ் சினிஃபீல்ட்லையும் வந்து அப்படி காணாமல் போயிடுச்சு. வந்தது, எழுப்பினாங்க, அதுக்கு சரியாக ப்ரூஃப் கிடைக்கலையான்னு தெரியல. பட் சார், அரச புருஷெல்லாம் எல்லா ஃபீல்ட்லையும் அது இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். அது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் விமனுங்கிறது ஒரு மாதிரி ஒரு சாபக்கேடாக தான் இருக்குது இந்த நாட்டில். இந்த நாட்டில் இல்லை, எந்த ஹாலிவுட்டில் இல்லையா? ஹாலிவுட்டில் அதுக்கு பேரே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? காஸ்டிங் கவுச்சுன்னு பேர். அது இருந்தால் தான் படம்னு சொல்லி எத்தனையோ இதெல்லாம் வந்திருக்கு. அதையும் மீறி பெண்கள் தைரியமாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இன்றைக்கி பெண்கள் வந்து அதுக்கு எதிர்க்கிறாங்கன்னும் போது இட் இஸ் அ குட் சைன். அது நிரூபிக்கப்பட்டால் தப்பு செஞ்சவர்களுக்கு உரிய தண்டனையா இல்லை கரெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. எதுவுமே 2 பேர்கிட்ட வந்து கை இப்படி தட்டினா தானே சத்தம். ஆமாம், நீ இழுத்து பிடிச்சி இப்படி தட்டினா அது தப்பு. இசையை பற்றி ஒரு கேள்வி. நீங்கள் இளையராஜா, டிஎம்எஸ், முதல்ல எம்எஸ்வி, அவர் தான் கடவுள். டிஎம்எஸ் பாடல்கள்லாம் அவ்வளோ கேட்டிருக்கீங்க. இப்போ அனிருத்துடைய பாடல் கேட்குறீங்களா? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு? எனக்கு அனிருத்தோட பாடல் அவனோட சக்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த டைப் ஆஃப் மியூசிக் எனக்கு இறங்காது. என் ஜென்ரேஷனுக்கு அது இறங்காது. ஆனால் நீங்கள் அங்கே பாருங்கள், இன்னைக்கு வேர்ல்டுல மேக்ஸிமம் க்ரௌடு ட்ரா பண்ணுறது அனிருத்தோட ப்ரோக்ராம்ஸ் தான். நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் பீச்சில். இது வரைக்கும் நான் அப்படி ஒரு க்ரௌடு பார்த்ததில்லை. அவரோட சேர்ந்து பாடுறாங்க. ஸோ ஹீ நோஸ் தி பல்ஸ் ஆஃப் தி யங்கர் ஜென்ரேஷன். மெலடி இல்லைங்கிறது எங்களோட எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பட் திஸ் இஸ் வாட் தே வாண்ட். ஸோ ஹி கிவ்ஸ் வாட் தே வாண்ட். ஸோ அதனால் வந்து அதை குத்தம் சொல்லக்கூடாது. எனக்கு அதில் ஈடுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என் டைம் வேறு. மிக்க நன்றி சார். எப்போதுமே நான் தமிழாக சொல்கிறதெல்லாம் நியாயமான விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன்.
ஒத்துக்க வேண்டியதும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதும் உங்களுடைய கடமை. ஒன்றே ஒன்று, ரசிகர் இருக்கிற வரைக்கும் நம்ம வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் வயசை ஒரு பெரிய விஷயமா கருதுறதே கிடையாது. ஆண்டவன் ஞாபக சக்தியும் உள்ளுக்குள்ளே ஒரு யூத் கொடுத்துருக்கான். எனக்குள்ளே இருக்கிறது, என் வயசு இப்போ 74, பட் எனக்குள்ளே இருக்கிறது 47க்கும் கீழே இருக்கிற எனர்ஜி. ஸோ அது எவ்வளோ தூரம் ஓடுறதோ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொன்று சார், நீங்க இருக்க வரைக்கும் சிவாஜி சார் புகழும், டிஎம்எஸ் சார் புகழும், எம்எஸ்வி மறக்க விழாக்கள் நடத்தி என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் எம்எஸ்வியை பற்றியும், கண்ணதாசனை பற்றியும், நாகேஷை பற்றியும், டிஎம்எஸ், பிபி சீனிவாசை பற்றியும், எல்லாத்துக்கும் மேலே சிவாஜியை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் ஒருத்தரை பற்றி நான் நிறைய பேசுவேன். அதுவும் நான் இந்த வருஷம் கொண்டாட போகிறேன். உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச சிங்கர் முகமது ரஃபி. அவரோட 100வது வருஷம் இது பிறந்தநாள். அதையும் நாங்கள் இங்கே கொண்டாடுறோம். நன்றி சார். நன்றி.